யூனிட் 7 INM இந்திய தேசிய இயக்கத்தோட பார்ட் 3 வீடியோ பார்க்குறோம். 1 and 2 பார்ட் பார்க்காதவங்க பார்த்துருங்க. இந்த வீடியோ முடிஞ்சக்கப்புறம் பார்க்கலாம், ஒன்றும் கன்ஃபியூஷன் ஆகாது. இன்னைக்கு ஸ்டோரி பார்க்கலாம். ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட கோட்டை வந்து சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட். சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் யார் கட்டியிருக்காங்க? ஆங்கிலேயர்கள். இந்த கோட்டையில் வந்து இவங்க புகழ்பெற்ற தொழிற்சாலையை நிறுவியிருப்பாங்க. நான் எதெல்லாம் அண்டர்லைன் பண்ணுறனோ அதை மட்டும் படிச்சுக்கிட்டாலே போதும். ஃபர்ஸ்ட் செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டை நமக்கு ஆங்கிலேயர்கள் கட்டியிருக்காங்க. இதில் அவங்க தொழிற்சாலையை நிறுவியிருக்காங்க. இங்கிலாந்து சேர்ந்த 2ஆம் சார்லஸ் மன்னர் என்ன பண்ணியிருக்காரு? போர்ச்சுகீஸோட இளவரசியான கேத்ரினை கல்யாணம் பண்ணியிருப்பாரு. இதனால போர்ச்சுகீசிய அரசு பம்பாய் தீவை அவருக்கு வந்து வரதட்சணையாக கொடுத்துருப்பாங்க. திருப்பியும் சொல்கிறேன், 2ஆம் சார்லஸ் மன்னன் கேத்ரின் அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணியிருப்பாரு. இந்த கேத்ரின் வந்து போர்ச்சுகீசிய நாட்டை சேர்ந்தவங்க. அப்போ இந்த கேத்ரினுக்கு போர்ச்சுகீசிய மன்னர் வந்து வரதட்சணை தரணுமா? அவர் பம்பாய் தீவை வந்து வரதட்சணையாக கொடுத்துருப்பாரு. இப்படி எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, அந்த காலத்தில் அவங்க வந்து பிளேசஸை பண்டமாற்று முறை மாதிரி மாற்றிட்டு இருந்திருக்காங்க. அரேபியன் சீக்கு, அரபிக் கடலுக்கு பக்கத்தில் பம்பாய் இருந்தனால இது ஒரு தீவு அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த தீவை வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கொடுத்துட்டாங்க. 1668ஆம் ஆண்டு கிழக்கிந்திய நிறுவனம் சார்லஸ் 2 கிட்ட இருந்து 10 வருஷத்துக்கு பம்பாய் தீவை லீஸுக்கு எடுக்கிறாங்க. இப்போ பம்பாய் தீவு யார்கிட்ட இருக்கு? சார்லஸ் மன்னர், 2ஆம் சார்லஸ் மன்னர் கிட்ட இருக்கு. அவர்கிட்ட இருந்து நமக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம், பிரிட்டிஷ் வந்து கிழக்கிந்திய கம்பெனியா அவங்க இந்தியாவுக்கு வந்திருக்காங்கல்ல, அவங்க சார்லஸ் மன்னர் கிட்ட இருந்து 10 வருஷத்துக்கு லீஸுக்கு குத்தகைக்கு வந்து வாங்குறாங்க. என்ன வருஷம்னு பார்த்துக்கோங்க, 1668. 1690ஆம் ஆண்டுல ஜார்ஜ் சார்னாக் அப்படிங்கிறவர் சுடநுதி அப்படிங்கிற ஒரு பிளேஸ், இந்த சுடநுதி அப்படிங்கிற பிளேஸில் ஒரு தொழிற்சாலை ஒன்று அமைக்கிறாங்க. இது இம்பார்ட்டண்ட். ஜார்ஜ் சார்னாக் அப்படிங்கிறவர் 1690 சுடநுதி அப்படிங்கிற பிளேஸில் ஒரு தொழிற்சாலையை அமைக்கிறாங்க. அடுத்து சுடநுதி, கலிஹாதா, கோவிந்தபூர், இந்த 3 கிராமம், இது ஒரு 3 கிராமம் தற்போதைய கொல்கட்டாவில் இது இருக்கு. இந்த சுடநுதி, கலிஹாதா, கோவிந்தபூர் சேர்ந்தா மொத்த கல்கட்டான்னு வச்சுக்கோங்க. இந்த 3யுமே ஜமீன்தாரோட கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு. இந்த ஜமீன்தார் கிட்ட இருந்து ஆங்கிலேயர்கள் வந்து இந்த 3யும் வாங்கி கல்கத்தா நகரம் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பம்பாய் எப்படி இங்கிலீஷ்காரங்கிட்ட ஆங்கிலேயர்கிட்ட போச்சு அப்படிங்கறத இங்க பார்த்தோம். போர்ச்சுகீஸ் அரசு கிட்ட தான் பம்பாய் இருந்திருக்கு. அதை வந்து வரதட்சணையாக கொடுத்துருக்காங்க பிரிட்டிஷ் கிட்ட. அதுக்கடுத்து அதை பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணிருச்சு? லீஸுக்கு வாங்கிருச்சு. இப்படிதான் அவங்க கிட்ட வந்து பம்பாய் கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. அதுக்கடுத்து அவங்க கல்கத்தால என்ன பண்ணிருக்காங்க? 3 இடம் கல்கத்தால இருந்திருக்கு. அதை ஜமீன்தார் கிட்ட இருந்து அவங்க விலை கொடுத்து வாங்கி அதுக்கு கல்கத்தா நகரம் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணிருக்காங்க. அந்த 3 இடம் என்னன்னா சுடநுதி, கலிஹாதா, கோவிந்தபூர். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்த 3 இடத்தையும் 1698 விலைக்கு வாங்கி 1700 ஃபோர்ட் வில்லியம் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. 1757 நமக்கு பிளாசி போர் வந்திருக்கு. 1764 பக்சார் போர் அப்படிங்கிறது வந்திருக்கும். இதுக்கடுத்து நிறுவனம் வந்து ஒரு அரசியல் சக்தியா வந்து மாறி இருக்கு. முன்னாடி அரசியல் சக்தியா நிறுவனங்கள் எதுவுமே இல்லை. ஆனா இங்க வந்து 1757 பிளாசி போருக்கு அப்புறமும் 1764 இந்த 2 போருக்கு அப்புறமும் ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனத்தோட அரசியல் சக்தி என்ன இருக்கு? ரொம்ப அதிகமா அவங்க வலுவாயிருக்காங்க. இந்த 2 போரை பத்தி நம்ம டீட்டெயில்டா அப்கமிங் டேஸ்ல வந்து பார்க்கலாம். பிரிட்டானிய அரசு மகுடத்தோட நேரடி நிர்வாகத்தின் கீழ் வந்த பிறகு 1858 வரைக்கும் இந்திய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியின் கீழ் இருந்தது. நம்ம இந்தியா வந்து என்ன இருக்கு? பிரிட்டன் வந்து கைப்பற்றி எடுத்துருவாங்க, நாங்கள் இனிமேல் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கிழக்கிந்திய கம்பெனியை பார்க்க வேண்டான்னு சொல்லி நேரடியாக நமக்கு இங்கிலாந்து ஆட்சி வந்து வந்துடும். எப்போ? 1858. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு வந்து இந்தியாவை ஆண்டது யாரு? கிழக்கிந்திய கம்பெனி, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி நமக்கு இந்தியாவை ஆண்டிருக்காங்க. இந்தியா வந்து அவங்க கீழே தான் இருந்திருக்கு. டேனிஷ் அப்படிங்கிறவங்க நமக்கு இந்தியாவுக்கு எப்போ வந்தாங்கன்னு கொடுத்துருக்கோம். 1620 டிராங்குபார், தமிழ்நாட்டில் இருக்க டிராங்குபார் அப்படிங்கிற இடத்துலையும், அதுக்கடுத்து வங்காளம் வெஸ்ட் பெங்காலில் செராம்பூர் அப்படிங்கிற இடத்துலையும் தான் ஃபர்ஸ்ட் டேனிஷுங்கிறவங்க குடியேறி இருக்காங்க. டிராங்குபாரில் 1620ஆம் வருஷமும் செராம்பூரில் 1676ஆம் வருஷமும் இவங்க குடியேறி இருக்காங்க. செராம்பூருங்கிறது இந்தியாவில் டேனிஷ் நாட்டின் தலைமையகமாக இருந்திருக்கு. அப்போ டேனிஷோட தலைமையகம், அவங்க ஹெட் குவார்ட்டராக எந்த இடம் இருந்திருக்கு? வெஸ்ட் பெங்காலில், வங்காளத்தில் இருந்த செராம்பூர் இடம் தான் இருந்திருக்கு. டேனிஷ் இந்தியாவில் தங்களை வலிமைப்படுத்தி கொள்ள தவறிவிட்டார். மேலும் அவர்கள் 1845 இந்தியாவில் உள்ள அனைத்து குடியேற்றங்களையும் ஆங்கிலேயருக்கு விற்றனர்.
டேனிஷ்னால ரொம்ப அதிக நாள் இந்தியாவில் தாக்கு பிடிக்க முடியல. அவங்க 1845 அவங்களுக்கு சொந்தமாக இருந்த எல்லா குடியேற்றங்களையும் ஆங்கிலேயருக்கு கொடுத்துட்டு வித்துட்டு அவங்க வந்து நம்ம நாட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. மார்ச் 17 1616 டென்மார்க் மன்னராக இருந்த கிறிஸ்டியன் 4 கிறிஸ்டியன் ஒரு சாசனத்தை வெளியிட்டு டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கினார். அப்போ டேனிஷ் வந்து உள்ளே வந்தாங்க. இதெல்லாம் அவங்க ஹெட் குவார்ட்டராக செராம்பூருங்கிறது அவங்க தலைமையகமாக இருந்திருக்கு. அவங்க எங்கே குடியேறினாங்க எல்லாம் பார்த்தோம். டேனிஷை யார் சொல்லி அவங்க உள்ளே வந்தாங்க அப்படின்னா, இந்த டென்மார்க் மன்னரான கிறிஸ்டியன் 4 அப்படிங்கிறவர் ஒரு சாசனம், ஒரு சார்ட்டர் ஆக்ட் மாதிரி சாசனம் வெளியிட்டு அவங்க தான் டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கி இங்கே அனுப்பியிருக்காங்க. அதிக நாள் அவங்களால தாக்கு பிடிக்க முடியாமல் அவங்க இந்தியாவை விட்டு சீக்கிரமே போயிட்டாங்க. பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி, அடுத்து பிரெஞ்சுக்காரங்க வந்திருக்காங்க. பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி 1666 லூயிஸ் 14 மன்னரின் மந்திரி கோட்பாட்டால், அவங்களோட கோட்பாடு மந்திரி கோட்பாடு மூலிமா பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுக்கு 1664 லூயிஸ் 14 சொல்லி வராங்க. 1667 பிராங்கோயிஸ் கரோனின் கீழ் ஒரு பிரெஞ்சு பயணம் இந்தியாவிற்கு வந்தது. பிரெஞ்சு பயணம் வந்து இந்தியாவுக்கு வந்தது யாரோட தலைமையில்னா, பிராங்கோயிஸ் கரோனின் அப்படிங்கிறவங்க தலைமையில் அவங்க இந்தியாவுக்கு வந்திருக்காங்க 1667. கரோன் பார்த்தோமா, கரோனின் கீழ் வந்திருக்காங்க. கரோன் இந்தியாவில் முதல் பிரெஞ்சு தொழிற்சாலையை சூரத்தில் நிறுவியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பிரெஞ்சுக்காரங்கள் கிட்ட இருந்து நமக்கு இந்தியாவுக்கு வந்தது யாருன்னா பிராங்கோயிஸ் கரோனின். இங்கே கரோன்னு ஷார்ட்டாக நம்ம கொடுத்துருக்கோம். கரோன் தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் என்ன பண்ணியிருக்காரு, பிரெஞ்சுக்கான ஒரு தொழிற்சாலையை சூரத்தில் அமைச்சிருக்காரு. பிரெஞ்சுக்காரங்களோட ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி எங்கே இருந்திருக்கு, சூரத்தில் இருந்திருக்கு. 1669 கோல்கொண்டாவில் சுல்தானிடமிருந்து காப்புரிமையை பெற்று மசூலிப்பட்டினத்தில் 2வது பிரெஞ்சு தொழிற்சாலையை மார்க்கரா நிறுவினார். மார்க்கராங்கிறது ஒரு பேர். இந்த மார்க்கரா அப்படிங்கிறவர் 1669 கோல்கொண்டா சுல்தான் கிட்ட இருந்து காப்புரிமை, இது வந்து இனிமேல் எங்களுக்குன்னு சொல்லி காப்புரிமை வாங்கி மசூலிப்பட்டினத்தில் 2வது அவங்களோட தொழிற்சாலை எங்கே இருந்திருக்கு, மசூலிப்பட்டினத்தில் நிறுவியிருக்காங்க. நிறுவனர் மார்க்கரா. இவ்வளோ டீட்டெயிலாக இதை படிக்கணுமானா சிலபஸில் கொடுக்கல, படிக்க தேவையில்லை நீங்கள் நினைக்க வேண்டாம். கேள்வி எல்லா பரீட்சையிலுமே கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. சிலபஸில் கொடுக்கல அப்படின்னு நினைக்கக்கூடாது. மெயின்ஸில் தனி டாப்பிக்காக இந்த டாபிக் வந்து இருக்குது. அப்போ மெயின்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா என்ன, இதுவும் நம்ம சிலபஸில் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். கண்டிப்பாக கேள்விகள் வரும், நம்ம படித்து தான் ஆகணும். 1-2 கேள்வி தான் நம்ம வாழ்க்கையே தீர்மானிக்கும். ஒரு கேள்வி தானே போனால் போயிட்டு போது நம்ம நினைக்கலாம். ஆனால் அந்த ஒரு கேள்வியில் தான் வேலை போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுற எவ்வளோ பேர் நம்ம கண்ணு முன்னாடி எக்ஸாம்பிளாக இருக்காங்க. படித்து தான் ஆகணும். அழகாக கதையாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு டைம் கேட்டுட்டு நீங்களே படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா லாஸ் வந்து உங்களுக்கு தான். அடுத்தது 1673 பாண்டிச்சேரியின் குடியேற்றம் பிஜாப்பூரின் ஆட்சியாளரான ஷேர்கான் லோடியின் மானியத்தின் கீழ் மார்டின் என்பவரால் நிறுவப்பட்டது. அப்போ மார்டின் அப்படிங்கிறவர் அடுத்து உள்ள வராரு. அவர் பாண்டிச்சேரியில் குடியிருந்த பிஜாப்பூர் ஆட்சியாளர்கள் அவங்கெல்லாம் யாரு, ஷேர்ஷான் லோடியோட ஆளுங்க. இவங்க கிட்ட இருந்து மானியம் வாங்கிட்டு இருந்தாங்க. யாருன்னா மார்டின். ஓகேவா. 1673 பாண்டிச்சேரியின் குடியேற்றம் பிஜாப்பூரின் ஆட்சியாளரான ஷேர்ஷா லோடியின் மானியத்தின் கீழ் மார்டின் என்பவரால் நிறுவப்பட்டது. செயின்ட் லூயிஸ் என்று அழைக்கப்படும் ஒரு கோட்டை பாண்டிச்சேரி பிரான்சுவா மார்டின் என்பவரால் கட்டப்பட்டது. அப்போ நமக்கு செயின்ட் லூயிஸ் அப்படிங்கிறது ஒரு கோட்டை, அது எங்கே இருக்குது, பாண்டிச்சேரியில் இருக்குது. அது கட்டினவர் யார், பிரான்சுவா மார்டின். இந்த மார்டின் தான் என்ன பண்ணியிருக்காரு, நமக்கு ஷேர்கான் லோடி கிட்ட இருந்து பிஜாப்பூர் அப்படிங்கிற இடத்த வந்து வாங்கியிருப்பார் ஃபியூச்சரில். 1673 கல்கத்தாவிற்கு அருகில் இருக்க சந்திரநாகூர் ஒரு நகரத்தை நிறுவ வங்காளத்தின் முகலாயர் சுபேதார்னா கவர்னர் லூயிஸ் கானின் பிரெஞ்சுக்காரர்கள் அனுமதி பெற்றார். இப்போ பிரெஞ்சுக்காரர் என்ன பண்ணியிருக்காங்க, நேராக போயிட்டு 1667 கல்கத்தாக்கு பக்கத்தில் இருக்க சந்திரநாகூர் அப்படிங்கிற இடத்துல பேசி இதை வந்து எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஆட்சியாளராக இருந்த ஷைஸ்தா கான்ட்ட பேசி அவங்க அனுமதி வாங்குறாங்க. பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுநரான அப்போ வந்து பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி ஆளுநராக யார் இருந்திருக்காங்க, ஜோசப் பிராங்கோயிஸ் டூப்ளெக்ஸ் படிச்சிருப்போம், போரில் படிச்சிருப்போம்ல. டூப்ளெக்ஸ் தான் அப்போ பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியோட ஆளுநராக இருந்திருக்காரு. அவர் தான் இந்தியாவில் பிரெஞ்சு அதிகாரத்தின் பார்வை மேலும் வலுவாக்கப்பட்டது. அப்போ டூப்ளெக்ஸ் தலைமையில தான் பிரெஞ்சோட அதிகாரம் இந்தியாவில் மேலும் வலுவாக அமைஞ்சிருக்கு. அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டியாக இருந்திருக்காரு. வங்காளத்தில் நிறைய இடம் பார்த்துருக்கோம். இங்கே சந்திரநாகூருங்கிற இடத்த பார்க்குறோம். சந்திரநாகூர் யார் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு, பிரெஞ்சுக்காரங்க கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு. டூப்ளேக்கு முன்னாடி துமாஷூக் அப்படிங்கிறவர் இருந்திருப்பாரு. அவருக்கு அடுத்து இவர் ஆளுநராக இருக்காரு. பாண்டிச்சேரி இந்தியாவின் மிக முக்கியமான மற்றும் வளமான பிரெஞ்சு குடியேற்றமாக மாறிச்சு. இந்த பிரெஞ்சுக்காரங்க உள்ளே வந்தக்கப்புறம் பாண்டிச்சேரி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வளமான பகுதியாக பிரெஞ்சுக்காரங்க வந்து மாற்றிட்டாங்க.
3 கர்நாடக போர்கள் பிரெஞ்சுக்காரர்களை அழித்தது மற்றும் ஆங்கிலேயர்களை ஒரு முறையான பிராந்திய விரிவாக்கத்திற்கு ஈடுபட்டு புத்துயிர் அளித்தது. 3 கர்நாடக போர் நடந்திருக்கு பிரெஞ்சுக்காரங்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும். இதில் பிரெஞ்சுக்காரங்க தோக்கடிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டிருப்பாங்க. இதில் ஆங்கிலேய அரசு அவங்களோட பிராந்தியத்தை வந்து விரிவு பண்ணியிருக்காங்க. நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பவர் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. இந்தியாவிற்கு வர்த்தகர்களாக வந்து கடைசி ஐரோப்பிய நாடு வந்து பிரான்ஸ். இது ரொம்ப முக்கியம். இந்தியாவில் நமக்கு வர்த்தகம் பண்ணுறது கடைசியாக வந்த நாடு தான் பிரான்ஸ். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு இந்தியாவுக்கு வந்தவங்க போர்ச்சுகீஸ், அவங்கள தொடர்ந்து டச், பிரிட்டிஷ், டேனிஷ், ஃப்ரெஞ்ச். இங்கிலீஷில் படிக்கிறது தமிழை விட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால இங்கிலீஷில் எழுதியிருக்கேன். எனக்கு வந்து இங்கிலீஷில் படிக்கிறது ஈஸியாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் சொல்கிறேன். பிடி பிரியதர்ஷினி அப்படிங்கிறவங்க பீடி ஃபேக்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்காக ஃப்ரெஞ்ச் கண்ட்ரிக்கு போயிருக்காங்க. பிடி பிரியதர்ஷினி அப்படிங்கிற ஒரு நேம், ஓகேவா? இந்த நேமில் யாராச்சும் இருந்தீங்கன்னா சாரி, இது சும்மா ஷார்ட்கட்காக. பிரியதர்ஷினி அப்படிங்கிறவங்க பீடி ஃபேக்ட்ரி அவங்க பார்த்ததில்ல, எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணுறதுக்காக, பீடி ஃபேக்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக அவங்க வந்து ஃப்ரெஞ்ச் கண்ட்ரிக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற ஷார்ட்கட் வந்து நான் ஞாபகம் வச்சிருக்கேன். நீங்கள் வேறு ஷார்ட்கட் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஓகே தான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டோரி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஐஎன்எம்ல அடுத்தடுத்து ஏன் இந்த சண்டையெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு டீட்டெயில்டாக புரியும். ரொம்ப டீட்டெயில்டாக நான் வந்து கொடுத்துருக்கேன். நான் சொன்ன கதை உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலே போதும், ஈஸியாக வந்து எப்படி கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். மை செல்ஃப் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.